டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நடவு செய்யப்பட்டுள்ள நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி முற்றிலும் சேதமடைந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அருள் ரூஸ்வெல்ட் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருள் ரூஸ்வெல்ட், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் வினிதா. அதாவது வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வுநிலை உருவானது. இதனை அடுத்து தமிழகம் முழுவதும் பரவலாக ஒரு சில இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. ஒரு சில இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. கடலோர பகுதிகளில் மிகுந்த கனமழை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் 2 நாட்களாக தொடர் மழையால் 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் பயிர் மூழ்கி சேதமடைந்துள்ளது. விவசாயிகள் தற்போது வேதனையில் இருக்கிறார்கள். அதாவது தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள சோழன் மாளிகை, பட்டீஸ்வரம், அரியப்படையூர், திருவஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் சம்பா பருவ பயிர்கள் நடவு செய்யப்பட்ட நிலையில் தொடர்ந்து 2 நாட்களாக பாபநாசம், திருவிடைமருதூர், கும்பகோணம், தஞ்சாவூர், ஒரத்தநாடு உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் மழை பெய்து வருவதால் பயிர்கள் முழுவதும் மழையில் நனைந்து அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தொடர்ந்து நீடித்தால் நடவு செய்த பயிர்கள் அனைத்தும் அழுகும் நிலை ஏற்படும் என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தற்போது ஏக்கருக்கு 25,000 30,000 வரை செலவு செய்த விவசாயிகள் இதை எப்படி மீட்டெடுப்பது தெரியாமல் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இவ்வாறு சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். அதாவது தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் அனைத்து இடங்களையும் ஆய்வு செய்து அவங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் தரப்பில் கூறப்படுகிறது. வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி அருள் ரூஸ்வெல்ட்.